அண்ணன்ட்ட இப்பதான் பேசிட்டு வந்தேன். என்னடி? இல்லடா, அண்ணன் அன்பண்ணி கிட்ட கேட்டிருப்பான் போல, உனக்கு ஏதாவது பிடிக்கும்னா சொல்லு, நான் எதுவா இருந்தாலும் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு அண்ணி நான் சாகறதுக்குள்ள உங்களோட முகத்தை பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டா, அண்ணி அப்படி கேட்டோன்னே அண்ணனுக்கு அழகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. என்கிட்ட சொல்லும் போது கூட அழுதுட்டே தான் சொன்னான். அப்போ ஐ டொனேஷன் யாரையாவது பார்க்கணும். அவன் கார்த்திக் கிட்டலாம் பேசியிருக்கான்டா. அவரும் லிஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? சூப்பர் டி. ஆனா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியலையா. சில டைம் 6 months ஆகலாமா, இல்ல 1 year 2 years கூட ஆகலாமா. என்னங்க? ஹே கனி, செஞ்சிட்டியா? கொண்டு வா கொண்டு வா. அப்பா என்ன பசி. இது ஒண்ணு உங்களுக்கு இல்ல. எனக்கு இல்லையா? வேற யாருக்கு எடுத்துட்டு வந்த? சரி, அப்ப எனக்கு எங்க? எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க முடியாது. உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு. எந்திரிச்சு போய் எடுத்து சாப்பிடுங்க. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். சும்மா எல்லாத்தையும் கைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? ஹே, சாப்பாடு தானடி கேட்டேன். அதுக்கே நீ வேலைக்காரி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. எந்திரிச்சு போய் எடுத்து சாப்பிடுங்க. அப்ப யாருக்கு தாண்டி எடுத்துட்டு வந்த? எல்லாம் என் மருமகளுக்கு தான். நிம்மதி, அம்மாடி நிம்மதி, வாமா. சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரம் வந்து சாப்பிடு கண்ணு. நேரத்துக்கு சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு எப்ப பாரு லேட்டா சாப்பிடுது இந்த பிள்ளை. சரிதான் சரிதான். நிம்மதி. கனிமா. என்ன கண்ணு, மணி 9:30 ஆகுது. இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படி? இந்தா சாப்பிடு. உனக்காக உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கனிமா, நானே வந்து சாப்பிட்டுக்க மாட்டேனா? எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? எங்க கண்ணு நீ ஏன் வந்து சாப்பிடுற? நான் எடுத்து கொடுத்தாலே 2 வாய் 3 வாய் தான் வச்சிட்டு இருக்க. இன்னும் சின்ன குழந்தையாவே இருந்துட்டு இருக்க. சரி நீ உட்காரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ கனிமா, ஊட்டிலாம் விட வேணாம், கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரிடா கண்ணு, ஆனா டைம்க்கு கரெக்டா சாப்பிடு. ஆமா, ஆதி சாப்பிட்டானா? அவனும் இன்னும் சாப்பிடலமா, குளிச்சிட்டு இருக்கான். அவன் கிடக்குறான். அவன் ஆம்பளை பிள்ளை, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்குவான். கேட்டு கூட வாங்கிக்குவான். நீ பொம்பளை பிள்ளை, வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டுறணும். இந்தா கண்ணு. தேங்க்ஸ்மா. ஏ கனி, போன எபிசோடு வரைக்கும் மருமக கிட்ட குடுமி புடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. இந்த எபிசோட்ல என்னமோ மருமகளை கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. மக்களுக்கும் புரியாதுல, என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மக்களே. 3 வருஷத்துல எல்லாத்தையும் என் மருமக அன்பாலேயே மாத்திட்டா. என்கிட்ட அன்பா பேசி, என்கிட்ட அன்பா பழகி, எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிக்கிட்டா. அப்புறம் தான் எனக்கு நிம்மதினா யாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எங்க வீட்டுக்கு தகுதியே இல்லாத மருமகன்னு என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த வீட்டுக்கு இவளை தவிர வேற யாராலையுமே கரெக்டா இருக்க முடியாது. நீங்க யோசிக்கலாம், ஸ்வேதான்னு ஒரு நூடுல்ஸ் மண்டை வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாலே அவளை எங்க காணோன்னு. அதாங்க என் அண்ணன் பொண்ணுதான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம குடும்பம் தாங்க. நம்மளுக்குள்ள மட்டும்தான் நம்ம நல்லது நினைப்போம். வெளியால யாரையாவது உள்ள கூட்டிட்டு வந்தோம், அவ்வளவுதான் குடும்பம் சின்ன பின்னமா ஆயிடும். அவங்க நல்லவங்களா இருக்கிற பட்சத்துல ஓகே தான். ஆனா கெட்ட எண்ணத்தோட நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு நம்மள தூண்டி விடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் பண்ண தப்ப யாரும் பண்ணிடாதீங்க. ஸ்வேதா சொல்றதெல்லாம் நம்பிட்டு ஏன் மருமகளையும் நான் தப்பா நினைச்சு அவளே விட்டு கொடுத்துட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் எனக்கே புரிஞ்சது நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அப்புறம் அந்த ஸ்வேதாவை வீட்டை விட்டே அடிச்சு துரத்திட்டேன். அவ காசுக்காக தாங்க இந்த வீட்டுல இருந்திருக்கா. உங்களுக்கும் சொல்ல வர விஷயம் அதுதான். நம்ம குடும்பம், நம்ம புள்ள, நம்ம மருமக, நம்ம புருஷன், நம்ம குழந்தைங்க, அவ்வளவுதாங்க. சூப்பர் கனிமா. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டு பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கிட்டோம்னா அவங்களும் நம்மள நல்லா பாத்துக்குவாங்க. இப்ப நான் நிம்மதியை நல்லா பாத்துக்கிறேன், அவளும் என்ன நல்லா பாத்துக்கிறா. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ரொம்ப சூப்பரா சொல்லிட்ட கனி. கண்ணு, டைம் ஆயிடுச்சு கண்ணு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வா. நம்ம அன்புக்கு ஆபரேஷன் பண்றாங்கல்ல. ஆமாமா, அண்ணியை நேத்தே அட்மிட் பண்ணிட்டாங்க. நேத்து நைட்டு போய் பார்த்துட்டு தானே வந்தோம். இப்போ அண்ணன் அண்ணி கூட தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா. நானும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேமா, போலாம். சரி கண்ணு, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பி வாங்க. சரிமா. ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் ஆச்சு. சுடரு, ஏ சுடரு. சுடரு ரூம்ல இருக்கேன். வெளிய வாசல்ல நின்னு கூப்பிட்டா எந்த சுடரு வரும்? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க இன்னும்? என்னங்க, என்ன பண்ண சொல்றீங்க? டைம் ஆகுது. மருமகளுக்கு கண் ஆபரேஷன் பண்ண போறாங்க. இன்னும் வீட்டுக்குள்ளே உணவிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? வாடி சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். அப்பப்பா, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்க. எப்ப பாரு மருமக. போலாங்க. அதான் துருவன் அன்பு கூட தானே இருக்கான். அவன் தானே சொன்னா ஆபரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வீட்லயே இருங்க, நான் போன் அடிக்கிறேன்னு சொன்னானா இல்லையா? சொன்னாண்டி. அதுக்குன்னு அதை கேட்டுட்டு வீட்லயே இருக்க சொல்றியா? எனக்கு அந்த பிள்ளைக்கு எப்படா கண்ணு வரும், அது எப்படா நம்மள எல்லாம் பாக்கும்னு பதட்டமா இருக்குடி. ஆமா, உங்க மூஞ்சியை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாக்கோ. ஹே,
நம்ம தாண்டி நம்ம மருமகளை பார்த்திருக்கோம். அந்த பிள்ளை நம்ம யாரையுமே பார்த்தது இல்லல. முத வாட்டி பாக்குது. சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்கு தாண்டி கூப்பிடுறேன். வாடி போலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. என்ன? அது எப்படி இத்தனை வருஷமா ஒரே மாதிரியே இருந்த மனுஷன் திடீர்னு மாறிட்டீங்க? எல்லாம் நம்ம மருமக கொடுத்த பாசம் தாண்டி. சொந்த அப்பாவை கூட யாரும் இப்படி பாத்துக்க மாட்டாங்கடி. இப்படி நல்லா பாத்துக்குச்சு. கண்ணு தெரியறவங்க கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்கடி. காலையில எந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பரை கரெக்டா கொண்டு வந்து என் கையில கொடுக்கறது என்ன, காஃபியை போட்டுட்டு வந்து கொடுக்கறது என்ன, சாப்பாடு கரெக்டா 3 இட்லி 3 வகை சட்னின்னு. அப்பப்பா, நீங்க எல்லாருமே என்ன திட்டி என்ன கலாய்ச்சு இப்படிதாண்டி பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த பிள்ளை பாசத்தாலேயே என்ன மாத்திருச்சுடி. பேருக்கு ஏத்த மாதிரியே அன்பு நிறைஞ்ச மனசுள்ள பொண்ணுடி அந்த பொண்ணு. ஆஹா, ம். எனக்கு உடம்பு சொல்லனாலும் சரி, உனக்கு உடம்பு சொல்லனாலும் சரி, இல்ல துருவனுக்கு யாருக்கா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுதுடி. இந்த மாதிரிலாம் ஒரு மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் ஓகே தான். அவ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவ பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு அப்படி இப்படின்லாம் சொன்னேனே, அதெல்லாம் என்னாச்சா? ஏய், முத அந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நீ சொன்னியே பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணுன்னு. கரெக்டு தான். நான் காசுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த பிள்ளைய உள்ள விட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன்டி, அதோட காசு பணம்லாம் எதுவுமே வேணாம். இப்படியே கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட பாசமா இருந்தாலே போதும். எனக்கு எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கு தெரியுமா? காசு பணம்லாம் என்னடி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு மனசு கோணி நடந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தானடி இருக்கும். பாரா, இப்ப சொன்னீங்கல்ல, இதுதாங்க வாழ்க்கை. காசு பணம் ஆசை பேராசைன்னு நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வச்சு மனசு வராதுங்க. ஒரு நல்ல குடும்பத்துக்கு தேவை காசு பணம் மட்டும் இல்ல, அன்பு பாசம் அரவணைப்பு அனுசரிச்சு போற குணம். இது எல்லாமே தான். அது எல்லாமே அன்பு குடிக்கிட்ட இருக்குங்க. ஆமா சுடரு, நீ சொல்றது சரிதான். ஒரு நல்ல குடும்பத்துக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நம்மளா பிரிச்சு பார்த்துதான் அதை சரி பண்ணணும். சரி சரி சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. வா, நம்ம மருமகளை பார்க்க போலாம். ஐயோ, உங்களை இனிமே கையில பிடிக்க முடியாது. வாங்க போலாம். அன்பு, என்னங்க? அன்பு, எல்லாமே சரியாயிடுச்சு அன்பு. உனக்கு ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கண்முழிச்சு என்ன பார்க்க போற அன்பு. ஆமாங்க, இந்த தருணத்துக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நடக்க போகுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க? இந்த ஆபரேஷன் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்து இந்த நாள் எப்ப வரும்னு நைட்டும் பகலும் தூங்காம இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். அதுலயும் நேத்து நைட்டு சீக்கிரமா விடிஞ்சிராதான்னு வெளியவே நின்னுக்கிட்டு இருந்தோம்ல. ஆமாமா, உன்னோட இத்தனை வருஷ போராட்டத்துக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போகுது. இங்க பாரு அன்பு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கொஞ்ச நாளைக்கு கண்ணொரு மாதிரி தான் இருக்கும். நம்ம டிராப்ஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம். சரிங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப வெளிச்சம் படாம பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்கம்மா. நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆ, சரிங்க. எனக்கு என்னன்னு தெரியலங்க, என்னன்னே சொல்ல தெரியல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டதே இல்லைங்க. உங்களை நான் பார்க்க போறேன். என் 2 கண்ணால ஆசை தீர உங்களை பார்க்க போறேன். என்னோட கற்பனையில நீங்க இப்படிதான் இருப்பீங்க. உங்க கண்ணு இப்படிதான் இருக்கும், உங்க மூக்கு இப்படிதான் இருக்கும், நீங்க மொத்தமாவே இப்படிதான் இருப்பீங்கன்னு நானே ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க இருக்கீங்களா இல்ல வித்தியாசமா இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. அன்பு, நீ பேசுறத கேட்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்குமா எனக்கும். நீ என்ன பார்த்தோன்னே உன்னோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கேன். ஆமாங்க. என்னங்க, நான் ஒன்னு கேட்கட்டா? கேளுமா. இல்ல, என்ன பார்க்கறதுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க? இருக்காங்களா? வந்திருக்காங்களா? அன்பு, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கங்க? எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. அம்மா, அப்பா, நிம்மதி, ஆதி, ஆதியோட அம்மா அப்பா, தன்மை எல்லாருமே இருக்காங்கம்மா. அப்படியா? சரிங்க. எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து சுடரம்மா, அடுத்து அப்பா, அப்புறம் நிம்மதி, ஆதி அண்ணா, இவங்க எல்லாரையும் பார்க்கணும். நாங்க எல்லாருமே உன்னை பார்த்திருக்கோம் அன்பு. ஆனா நீ எங்களை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறேன்னு தான் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம். ஆதியும் நிம்மதியும் நைட்டு வந்துட்டு போனாங்கல்ல, மறுபடியும் காலையில சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாருமே இப்பதான் வந்தாங்க, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. எப்பங்க கட்ட பிரிப்பாங்க? கார்த்திக் டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காருமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. தண்ணி ஏதாவது குடிக்கிறியா அன்பு? சாப்பாடு ஏதாவது சாப்பிடுறியா? பசிக்குதா? ஐயோ, எனக்கு எதுவுமே வேணாங்க. இப்போதைக்கு எப்படா கட்ட பிரிப்பாங்க
அப்படின்னு ஆர்வத்துல இருக்கேன். எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் வேண்டாம். ஹலோ மிஸ்டர் துருவன், மிஸ்ஸஸ் அன்புக்கொடி துருவன். யாருங்க? வாங்க கார்த்திக். அன்பு, கார்த்திக் டாக்டர் தான் வந்திருக்காரு. அப்படியா? எனக்கு கட்டு பிரிக்க போறாங்களாங்க? வரட்டுமா? கேப்போம். சரிங்க. ஹலோ மிஸ்ஸஸ் அன்புக்கொடி துருவன், எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். இப்ப என்னோட ஹஸ்பண்ட பாப்பேன்னு ரொம்ப ரொம்ப ஆர்வத்துல இருக்கேன். சூப்பர். உங்களோட குரல்லே உங்களோட ஆர்வம், உங்க சந்தோஷம் எல்லாமே தெரியுது. டாக்டர், எனக்கு எப்ப கட்டு பிரிப்பீங்க? நான் எப்ப கண்முழிச்சு பாப்பேன்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அன்பு, கட்டு பிரிச்சிடலாம். ஐயோ, நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டேன். ஆனா அந்த 10 மினிட்ஸ் என்னால வெயிட் பண்ண முடியல. ப்ளீஸ் டாக்டர், சீக்கிரம். அன்பு, உங்களோட ஆர்வம் எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீஃப் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா உடனே பிரிச்சிடலாம். ஓகேவா? ஓகே டாக்டர், இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் தானே, டக்குன்னு போயிடும். வெயிட் பண்றேன். சூப்பர், தட்ஸ் தி ஸ்பிரிட் அன்பு. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சீஃப் டாக்டர்ஸ் பார்த்துட்டு வரேன். துருவன், பாத்துக்கோங்க. ஓகே கார்த்திக். அண்ணி, ஹே நிம்மதி, இங்கதான் இருக்கியா? ஆமா அண்ணி, காலையிலே வந்துட்டோம். கார்த்திக் கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். ஏ வாயாடி, நீ எப்படி இருப்பேன்னு நான் மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனையை உருவாக்கி வச்சிருக்கேன் தெரியுமா? அடடா, அப்படியா? எங்க என்ன கற்பனையில ஒரு விதமா யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தொட்டு பார்த்திருக்கேன், அப்படி தெரியும் நீ கண்ணாடி போட்டிருப்பேன்னு. சரி, அப்புறம் நீ கொஞ்சம் குண்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். குண்டா இருப்பியாண்டி? டேய். சரி சரி கேளு. அப்புறம் கொஞ்சம் குட்டையா? சரி, முடி நல்ல நீளமா? ரைட்டு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நான் கரெக்டான நிம்மதி? நீங்க கரெக்டா இல்லையான்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது தெரியும். ஐயோ, தப்பா சொல்லிட்டேனோ? ரொம்ப ரொம்ப தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. கண்ணை திறந்தோடனே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணி, எனக்கு முன்னாடி விட இப்பதான் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க என்ன பார்த்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு பார்க்கவே. உன்னை பார்த்து நான் ஏன் ரியாக்ட் பண்ண போறேன்? என் புருஷனை பார்த்து தானே நான் ரியாக்ட் பண்ணணும். அப்படி சொல்லுமா. இப்ப சொன்னீல, இதுதான் கரெக்ட். ஐயோ ஆதியண்ணா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இல்ல இல்ல, இந்த அவமானம் எனக்கு தேவைதான். நீங்க என்ன பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நான் ஆர்வமா இருந்தேன்ல அண்ணி, எனக்கு இது தேவைதான். சும்மா சொன்னேன் நிம்சு. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. துருவன், கார்த்திக். டாக்டர், அன்புக்குடிக்கு நோ ப்ராப்ளம், கட்டு பிரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. டாக்டர், டாக்டர் உண்மையாவா? கார்த்திக், கார்த்திக் உண்மையாவா? சரி சரி, பிரிங்க. நீங்க இந்த சைடு வாங்க. ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. அவங்க கட்டு பிரிச்சோடனே உங்களை தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. சரி. என்னங்க அண்ணா, ஜாலியா? அன்னைக்கு கண்ணு தெரிய போகுது. ஜாலி ஜாலி. ஆமாமா. அண்ணா, பதட்டப்படாதண்ணே. துருவன், பிரிச்சிடலாமா? சரி கார்த்திக். மிஸ்ஸஸ் அன்புக்கொடி, ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் ஐ அதை ஓபன் பண்றேன். பொறுமையா எடுப்பேன். ரொம்ப நிதானமா ஓபன் பண்ணுங்க கண்ணை. நான் சொல்லும் போது ஓபன் பண்ணா போதும். சரிங்க டாக்டர். அன்பு, உங்களோட ரைட் ஐ ரிமூவ் பண்ணியாச்சு. மெதுவா உங்களோட ரைட் ஐ ஓபன் பண்ணுங்க. ஸ்லோவா ஸ்லோவா ஓபன் பண்ணுங்க. அன்பு, பொறுமையாவே கண்ணை தரமா? சரிங்க. அன்பு, உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் தெரியுதா? ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுது, ஆனா ஏதோ தெரியுது. ஓகே ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அடுத்து உங்களோட லெஃப்ட் ஐ. இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஐக்கு பண்ணீங்கல்ல, அதே மாதிரி கோஆபரேட் பண்ணுங்க. ஸ்லோவா ஸ்லோவா கண்ணை தரங்க. ஓரளவுக்கு என்னால பார்க்க முடியுது. துருவன், பக்கத்துக்கு வாங்க. அண்ணா, போன. அன்பு, அன்பு, நான் தான் உன்னோட துருவன். என்ன உனக்கு தெரியுதாமா? நான் உனக்கு தெரியுறேனா? என்னங்க என்னங்க? அன்பு அன்பு, ப்ளீஸ் உங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஐ ட்ராப்ஸ் எல்லாம் போடணும். இப்பவே ரொம்ப கண்ணு கலங்குனீங்கன்னா அப்புறம் கண்ணை தேய்க்க வேண்டியது வரும். அப்புறம் கண்ணு ரொம்ப கலங்கிடும். ஆமா அன்பு, அன்பு ரொம்ப கண்ணு கலங்காத. என்னங்க என்னங்க? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே.
கற்பனைக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கேனாமா? அதை விட அழகாவே இருக்கீங்கங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்க முகமும் ரொம்ப அழகா இருக்கு. அன்பு, டேய் அண்ணா, போதும்டா, தள்ளு. அண்ணி என்ன பார்த்துதான் பயங்கரமா ஷாக் ஆக போறாங்க. அண்ணி, நான் தான் உங்களோட குண்டான குட்டையான முடி நீளமான நிம்மதி. அச்சச்சோ, என்னம்மா நிம்மதி, நான் யோசிச்சு பார்த்ததுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்க நீ. என்ன போய் எப்படி எப்படி யோசிங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா இருக்கேம்மா. அது என்ன? அன்பு, என்ன ஒன்னும் அப்படிலாம் நீ கற்பனை பண்ணி வச்சில்லையே? இல்லண்ணா. அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டேமா. எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா, என் தங்கப்பிள்ளை எங்க காணோம்? யாரு? உங்க தங்கப்பிள்ளை தானே? ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. உங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸா காட்டல, மக்களுக்கும் இது பெரிய சர்ப்ரைஸ் தான். ஹோய், வாயாடி, வாடிங்க. ஹை, தங்கப்பிள்ளை. ஏய் தங்கப்பிள்ளை, இவ்ளோ அழகா இருக்க. உங்களுக்கு கண்ணு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க செல்லம். அத்தையால இப்போ உங்களை பார்க்க முடியுது. ஐ ஜாலி. அப்பனா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாம் தங்கப்பிள்ளை, டெய்லியும் விளையாடலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு ப்ராமிஸும் பண்ணீங்களா? எனக்கு டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவீங்க. எனக்கு பேக், பென்சில், அப்புறம் ரப்பர், அப்புறம் பென்சில் பாக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் சொன்னீங்கல்ல? கண்டிப்பா எல்லாமே உனக்கு தாண்டி செல்லக்குட்டி. இனிமே அத்தை உனக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வாங்கி தரேன். ஓகே? ஓகே அத்தை. சும்மாவே அத்தையும் மருமகளும் ரொம்ப ஓவரா தான் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரோட ஆட்டம் தாங்கவே முடியாதுப்பா. என்ன மக்களே, இந்த வாண்ட பார்த்தோனே உங்களுக்கே ஷாக்கிங்கா தானே இருக்கு? இந்த 3 வருஷத்துல நானும் ஆதியும் சேர்ந்து உருப்படியா பண்ண வேலை இதுதான். ஏய் ஏய் ஏய், ஏண்டி மானத்தை வாங்குற? சும்மாடா. சரி சரி, சூப்பரான ஹாப்பி எண்டிங் வந்தாச்சு. நம்ம மக்கள் கிட்டயும் பேசிட்டு நம்ம சூப்பரா எண்ட் பண்ணிடுவோமா? ஏய் வாண்டு, பேசு. நீ தானே மக்கள் கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்த. ஆமா ஆமா, நான் தான் பேசுவேன். ஹலோ ஹலோ மக்களே, நீங்க டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னியோட இந்த மெல்லினமே சீரிஸ் எண்ட் பண்றோம். ஏமா தாயே, இருமா, நானே சொல்லிடுறேன். நீ முடிக்கிறதுக்குள்ள மக்கள்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. இரு இரு. ஆமா மக்களே, நம்ம வாண்டு சொன்ன மாதிரி இன்னையோட நம்மளோட இந்த மெல்லினமே சீரிஸ் முடியுது. இப்போ வரைக்கும் எல்லாருமே எல்லா சீரிஸ்க்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தேங்க்யூ so மச். அதுலயும் இந்த மெல்லினமே சீரிஸ் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் ஆதியும் நிம்மதியும்னு ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ மெல்லினமே வரைக்கும் வந்திருக்கு. இது எல்லாமே உங்களால தான். அண்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் முடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோரி அவ்வளவுதான். ஆதி நிம்மதி சேர்ந்தாச்சு அண்ட் அன்புக்குடி துருவன் சேர்ந்தாச்சு. ஸோ இதுக்கு மேல மல்டிப்ளை பண்ணி ஸ்டோரி எடுத்துட்டு போக விரும்பல. அதுக்கு பதிலா சூப்பரான ஒரு ஃபேமிலி ஸ்டோரியோட ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு, அதாவது மண்டே, எப்போதுமே நம்ம சேனல்ல வீடியோ வராது, உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு நம்மளோட சேனல்ல ப்ரோமோ ரிலீஸ் பண்றோம். புது கதைக்கான டைட்டில் அண்ட் அதோட டைட்டில் சாங். அண்ட் இதுல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பிக்கிறேன். இப்போ வரைக்குமே ஈவினிங் 7:30க்கு மேல தான் நம்ம வீடியோ வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த புது சீரீஸ்ல இருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock நான் டைமிங் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே நீங்க கேஸ்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம 2:30க்கு தான் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் போடலான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். இப்போ மறுபடியும் ஆஃப்டர்நூனே போடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து யூகேஜி படிக்கிற பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்கூல் டைமிங் கொஞ்சம் அப்படியே மிஸ்மேட்ச் ஆகுது. அதுக்காக நான் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அந்த டைமிங் உங்களுக்கு ஓகேவான்றதை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் வேற என்ன கருத்து இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது புது சீரிஸோட டைட்டில் என்னன்னு கெஸ்ஸிங் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போம். ஓகே? ஆமா மக்களே, அடுத்த சீரிஸ் ஒரு நல்ல ஃபேமிலி பேஸ்டான ஸ்டோரி. நிறைய பேர் யாரையுமே காட்ட மாட்டீங்கன்னு கேட்டீங்க. ஸோ எல்லாரையும் காமிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியோட தான் நம்ம டியூஸ்டே சந்திக்க போறோம். அது வரைக்கும் இருங்க, நாங்களும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். அன்பு, நீயே சொல்லுமா. ஆமாமா, நான் கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். என் பேர்ல நிறைய சொத்து இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய இல்லம் கட்டியிருக்கோம். அதுதான் அன்பு இல்லம். அந்த இல்லம்ல ஆதரவற்ற குழந்தைங்க நிறைய பேர் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அதை கட்டினதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அண்ணி. சரி, எபிசோட் ரொம்ப நேரமா போகுது. மக்களே, இந்த கதையில எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. அடுத்த கதையிலயும் நான் இருக்கேன்.
ஆனா வேற விதமான ரோல்ல இருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். பாய் மக்களே. எல்லாரும் மறக்காம